Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel NISHU'S Delight. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு 1 day vlog தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஊருக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ அங்கே கும்பாபிஷேகம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ ஷாப்பிங் போகிறதுனால ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் அன்றைக்கி சூஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப்சிகம் போட்டு ஃப்ரைட் ரைஸ். இதோட ரெசிபிலாம் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருங்கிறதுனால அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் கேப்சிகம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால எக்கு வந்து அதுலேயே தான் மிக்ஸ் பண்ணி போடுவேன். பட் நான் அன்றைக்கி கேஸ்ட் அயர்னில் பண்ணதுனால எக்கு தனியாக செப்பரேட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டுக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும் அண்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஊருக்கு போனோன்னாலே அந்த குஷியே வந்துடும் மைண்டில். ஸோ எதுவுமே ஓடாது, அந்த நினைப்பு இருக்கும். அண்ட் ப்ளஸ் அங்கே இன்னமும் ஃபெஸ்டிவலுங்கிறதுனால இன்னமும் ஜாலியாக இருந்தது. அந்த பர்ச்சேஸ் அது இதுன்னு போயிட்டே இருந்துட்டு டேஸ் ஃபாஸ்ட்டாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்கும் முடிஞ்சிச்சு. இதை வந்து அப்படியே அந்த கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பெருசாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம் அப்படின்னா இதில் நல்ல பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். அது பார்க்கவே நல்லாயிருக்கும் அண்ட் சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பட் நம்மளுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டைம் இல்லை அப்படின்னா அது கூடவே சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரைஸோட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் ஜஸ்ட்டு எக்கு, அதுக்கப்புறம் பெப்பர், காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சோயா சாஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள். எப்போனா நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி டைமில் ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னும் போது இதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி. ஸோ ஃப்ரைட் ரைஸ்லாம் முடிச்சுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக நான் மஞ்சூரியன் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் அதுக்கான ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் எனக்கு இல்லை. ஸோ அதனால் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டாக இது ரெண்டுமே ஒரு காம்பினேஷன் கிடையாது. ஆனால் எனக்கு என்னமோ இந்த 2 காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா நான் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இதோட ரெசிப்பியும் வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட் வீடியோலையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இந்த கேஷ்யூஸ் எல்லாம் அரைச்சி போட்டு ஃபுல்லாகவும் பட்டரில் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படியே நம்ம வீட்லேயே பண்ணோன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. காரமும் நம்மளுக்கு தகுந்த மாதிரியே போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய காரம் வேணும் அப்படின்னா நிறையவே சில்லி பவுடர் போட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குங்கிறதுனால நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் இந்த மாதிரி கசூரி மேத்தி தூவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டோன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ரெசிபி இது. ஸோ நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிளம்பினேன். அதுவும் இல்லாமல் கிட்ஸு ஸ்கூல் போகிற டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி ஷாப்பிங் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கும்போது கண்டிப்பாக நிதானமாக என்னால் ஷாப்பிங் பண்ணவே முடியாது. அதுவும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிட்ஸு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் போவேனே. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிளான் தான் இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் தான் நிதானமாக கிளம்பி போகணும். லன்ச்செல்லாம் வந்து தான் சாப்பிட்டோம். ஸோ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னா வரும்போது அப்படியே கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலையும் டிராஃபிக் இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் தான் நான் வந்து ஜுவல்லரி செட், இந்த ஃபேஷன் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் இயரிங்ஸ் எல்லாமே எடுக்குவேன். இது கொஞ்சம் நியர்பை இருக்கிறதுனால இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் தேடி எடுக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கிற மாதிரி நான் தேடிகிட்டே இருப்பேன். அது கிடைக்கிற வரலும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் ஒன்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலே எடுத்துடுவேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா போன உடனே எனக்கு எதுவுமே செட் ஆகலை. கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். நான் ஒரு சிலது பார்த்தேன் அண்ட் அவங்களும் வந்து எடுத்து காமிச்சாங்க. பட் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. அண்ட் ஃபைனலாக ஒரு செட் ஆகிடுச்சு. ஸோ போதும் டைம் ஆகிடுச்சிட்டான்னு சொல்லிட்டு நானும் அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா கிட்டுவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஆனால் அதோடு விடுவோமா. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இயரிங்ஸும் பார்த்தேன். பேங்கிள்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு அங்கே பிடிக்கல. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட அந்த கலர்ஸில் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நான் பேங்கிள்ஸ் அவ்வளோவா பார்க்கல. எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தேன்.
ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு இந்த சூட் ஆகுற மாதிரி ஜிம்காஸும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயும் ஒரு 2-3 எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா அவசர அவசரமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா கிட்டுவை பிக்கப் பண்ணிவிட்டு போகணும் போகிற வழியில் அப்படிங்கிறதுனால. ஸோ மார்னிங் ஃபுல்லாக எந்த முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. மறுபடியும் கிளம்பியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் அன்றைக்கி கிளம்புறது. ட்ராவலுங்கிறதுனால சிம்பிளாக தான் லன்ச் வச்சுக்குவேன். ஏன்னா கிட்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே பார்த்து யோசித்து தான் அவங்களுக்கு போகும்போது இந்த வாமிட் அந்த மாதிரி ட்ரபிள்லாம் கண்டிப்பாக இருக்குங்கிறதுனால கர்ட் ரைஸ் தான் நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் கிளம்புறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே நான் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா நிறைய டைம் இந்த மாதிரி ட்ரபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் யோசித்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கர்ட் ரைஸ், அதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒன்லி கர்ட் அப்படின்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ லைட்டாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நல்லாவே சாப்பிட்டுடுவாங்க. நாங்களுமே கர்ட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டோம். மோஸ்ட்டாக ட்ராவலில் வந்து நான் ஃபுட்டும் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டேன். ப்ளஸ் சமைச்சிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால. அண்ட் டிஷ்வாஷரும் வந்து எப்போவுமே எடுத்து வச்சுட்டு அன்லோட் பண்ணிட்டு தான் போவேன். வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து பண்ணுற முடியாது அப்படிங்கிறதுனால அந்தந்த டைமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளியரப் பண்ணிவிட்டு போயிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அது 2 டேஸாக இருந்தாலும் ப்ளஸ் 10 டேஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் டிஷ்வாஷர் போடல. ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடியே ஹவுஸ் ஹெல்ப் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ யூஸ் பண்ணதை மட்டும் நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு. பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேனே. ஏன்னா ஜஸ்ட் 2 டேஸுங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக பேக் பண்ணிடலாம். பட் ட்ரெஸ் எல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் முன்னாடியே அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் பேக்கில் வச்சுட்டு பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமாக இருந்தது. ஸோ அந்த 2 hours கேப்பில் தான் இது எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் இந்த மாதிரி கிட்ஸ் வச்சுட்டு பேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நான் எடுத்து வைக்குவேன், அவங்க திருப்பி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ட்ரபிள். அதையும் மீறி எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு எனக்கு எடுத்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 1 week முன்னாடியே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். என்னென்ன ட்ரெஸ் தேவையோ அதை வந்து அப்பப்போ எடுத்து வச்சுட்டே இருப்பேன் டைம் கிடைக்கும்போது. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கிட்ஸை வந்து ஸ்கூல் போகிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்ருப்பேன். ஏன்னா ஒரு 1 week பிஃபோராக வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா இது வந்து லாங் டேஸ்க்கு நான் சொல்கிறேன். 2 டேஸ்க்குனா வந்து ஜஸ்ட் ஒரு 2 or 3 days முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி என்னென்ன வேணுமோ அப்படிலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் டேயில் வந்து ஜஸ்ட் பேக்கில் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம ஒரு லாஸ்ட் மினிட்ல எதனா மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் கஷ்டமாயிடும் இல்லையா. ஸோ அதெல்லாம் முன்னாடியே தேவையான ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அண்ட் மேக்கப், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் கிட், இது டாய்லெட்ரி இதெல்லாம் வந்து அன்றைக்கே தான் எடுத்து வச்சுருவேன். கிட்ஸ் ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்டாக நிறையவே எடுத்துப்பேன். 2 டேஸாக இருந்தாலும் 4 டேஸாக அந்த மாதிரி இருந்தால் தேவையான ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்க மாட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அங்கே போய் அவங்க விளையாடுறது, அந்த தண்ணியில் விளையாடுறது அப்படிலாம் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் வந்து நிறைய செட் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மெயினாக ஜுவல்லரி செட் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு அது உடையாத மாதிரி பார்த்து அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லிஃப்ட்டில் வச்சு கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலி நாங்கள் ஒரு டைம் பிளான் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவே தான் ஆகும். பிகாஸ் வீடெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த டிராஃபிக்கில் வந்து கண்டிப்பாக வெளியே சிட்டி விட்டு வெளில போகிறதுக்கு ஒரு 1 hour ஆச்சு பிடிக்கும். ஸோ பிஃபோராக கிளம்பணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருப்போம். ஆனால் அது முடியவே முடியாது. லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாம் நடக்கும். ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சு. அண்ட் எமர்ஜென்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபுட்ஸ்லாம் நான் வச்சுட்டு போவேன். ஏன்னா கிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு திடீர்னுட்டு பசி எடுத்துச்சு அப்படின்னா சடனாக எதனா தேவைப்படுது அப்படின்னா ஒன்று ஆன் த வேல வாங்கிக்குவோம். அப்படி இல்லைன்னா முன்னாடியே கொஞ்சம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே தான் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா நடுவில் எங்கேயுமே நிற்க வைக்க முடியாது டிராஃபிக்னால. ஸோ முன்னாடியே ஒரு சில ஜூஸ் அப்படி இல்லைன்னா இந்த பிஸ்கெட்ஸ் எதுனா வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். மோஸ்ட்டாக அவங்க தூங்கிடுவாங்க, நான் கொடுக்க மாட்டேன். பட் இன்கேஸ் பசி எடுத்துச்சு அப்படின்னா அதுக்காக தான்
தான் வச்சுக்கிறது. இது வந்து இந்த காஃபி ஹெசல்நட் காஃபி கோல்ட் காஃபின்றது ஹஸ்பண்ட்க்கு வாங்கினது. ஸோ எனக்கு கோல்ட் காஃபி பிடிக்காது, எப்போவுமே காஃபி சூடாக குடித்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக இது வாங்கினது. அதுவும் இல்லாமல் இந்த பாட்டிலுக்காக தான் மெயினாக நான் இதை வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமா இதை வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கிளம்புற கொஞ்ச நேரத்தில் இவங்களும் தூங்கிடுவாங்க. தூங்கினா தான் இவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா சிட்டி விட்டு வெளில வர்றதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. 1 hour மேலே ஆகிட்டதுனால. அதுக்கப்புறம் வீட்டில் பசியோடு போகிறதுனால அப்போ நல்லா அந்த தந்தூரி சிக்கன், அப்புறம் கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க, எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா வீட்டுக்கு போனால் இதெல்லாம் நான் நல்லாவே சாப்பிடுவேன். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரும் முடிச்சுட்டு சூப்பராக எண்ட் ஆகிடுச்சு. எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். until then bye from நிஷா. டேக் கேர்.